படுத்திருந்து எந்திரிக்கும் போது என்ன ஆச்சுன்னா பின்னாடி வலி வருது. வலினா சாதாரண வலி இல்லை, அளவுக்கு மீறின வலி பயங்கரமா வருது. வந்த உடனே என்ன ஆச்சுன்னா இதே மாதிரி என்னால் நடக்க முடியல. எப்படி வாரோம்னா இப்படி வாரேன், இப்படி வர ஒய்ஃப் ஹெல்ப் இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு 500 மீட்டர் தான் இருக்கு. பஸ் விட்டு இறங்கி போக முடிய மாட்டேங்குது. கண்ணீர் வருது, அழுகுறேன். பயம் வந்துட்டு அழுகுறேன். ஐயோ 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, என்ன பண்றது லைஃப். இப்படியே வரேன், இப்படி வந்து இப்படி இருக்கேன். ஒன்று ஒரு மாஸ்டர் ஒன்று எங்களுக்கு தெரிஞ்ச மாஸ்டர் ஒரு ஆள் இருந்தாங்க. என் பொண்ணுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சாரை அறிமுகப்படுத்தி நேராக அங்கிருந்து என்னை ஒரு ஆட்டோவில் தான் இங்கே தூக்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பத்மநேரி களக்காடு பக்கத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காடு பக்கத்தில் பத்மநேரின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவங்க எங்களுக்கெல்லாம் ஆசான், அதனால் நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்து சார்ட்டை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாள் இருந்தேன். நான் சார்ட்ட கேட்டேன், சார் இந்த ஸ்டெப்பில் என்னால் நடந்து போக முடியுமா, என் ஏஜில் என் லைஃப் என்ன ஆகும் கேட்டேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சார் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சூழ்நிலையில் நான் இப்படி வந்தவன், இப்படி 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 வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை விட்டாங்க. இப்படி நிற்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உன்னை விடுங்கன்னு சார் சொன்னாங்க. என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. எப்படி இருக்கு பாருங்க, இன்னைக்கு நல்லா நான் ஒரு இதில் இருக்கேன். இப்போ நான் பண்ணவே முடியாது, நடக்கவே முடியாது. சார் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கு சாருடைய ஆசீர்வாதம். இல்ல அதாவது இது மட்டும் இல்லை, இவன் நிறைய கொண்டு நல்ல காலங்களில் மாட சார் வருவார். இவரு அது அவரோட பிள்ளைகளையும் என்னையும் காப்பாற்றி இன்னைக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு இதாக சார் என்ன வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து நான் இப்படி இருக்கேன். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன். 1 கிலோ வெயிட் கூட சார் தூக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 20 கிலோ தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. 1 கிலோ தூக்க முடியாது என்னால. அன்னைக்கு ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், எப்படி தூக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்.